call it how it is. Hendrix. I promise you. Guys, நான் தான் டாப் ரைடர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா புதுசா ஆக்ஷன் கேமரா வாங்கியிருக்கேன். Procus Rush 2.0. இந்த கேமராவோட ஆக்ஷன் கேமரா அன்பாக்சிங் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்கலாம். Rush 2.0. நல்ல பேக்கேஜ் எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் இருக்கு கேரி கேஸ் ஓகே நைஸ் உங்கள் அப்புறம் மவுண்ட்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கலாம் நல்லது இதில் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் மைக் கொடுத்துருக்காங்க மவுண்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க லென்ஸ் கிளீன் கிளாத்து சில மவுண்ட்ஸ் ஜே மவுண்ட் ஹெல்மெட்டுக்கு இது கையில் வந்து ஒரு பட்டன் மட்டும் ரெக்கார்ட் ஆகும் அந்த வீடியோ ரெக்கார்டிங் அண்ட் ஃபோட்டோ ரெக்கார்டிங் தவிர இது எக்ஸ்ட்ராவாக மவுண்ட்ஸ் பேக் கேஸ் ஒன்று கேமரா மவுண்ட் ஒன்று ஹோல்டர் ஒன்று எக்ஸ்ட்ரா பேட்ரி ஒன்று மவுண்ட்ஸு 3mm டேப்ஸு அண்டு டேக்ஸு மவுண்ட்ஸ் ஹேண்டில் பார் மவுண்ட்ஸ் கையில் பெல்ட் இது கூட அது பேர் ஆகும் யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் எக்ஸ்ட்ரா ஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த கேமராவில் ரைஸ் இங்கே இன்னொரு யூசர் மேன் கொடுத்துருக்காங்க என்னென்ன பேர் இருக்குன்னு வரை சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கேமரா இருக்குது 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுக்கும் 30 FPS வரைக்கும் நைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது பட் ஆக்ஷன் கேமராஸ்னாலே அதுதானே இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இருந்தால் மட்டும்தான் இதால் வந்து 30 மீட்டர்ஸ் வரையும் வாட்டரில் இருக்க முடியும் ஓகே காய்ஸ் நான் வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லி மவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இதுதான் இந்த கேமரோட அன்பாக்சிங் தேங்க்யூ அப்புறம் காய்ஸ் இதில் இருக்க செட்டிங்ஸ்லாம் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடுது இங்கே ப்ளூ கலர் இண்டிகேஷன் இருக்கும் ஸோ ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு சவுண்டும் கேட்கும் ஸோ ரொம்ப மினிமலான சவுண்டு தான் பட் ஆனால் கேட்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பேட்ரி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது ஸோ வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதா இல்லைன்னு சொல்லியிருக்கு டேட்டு டைமு இதில் 1080p 30 FPS நெக்ஸ்ட்டு இந்த மோட் அமுக்கணும் அப்படின்னா ஃபோட்டோ மோட் 16 மெகா பிக்சல் மோட் அடுத்தது ஸ்லோ மோஷன் 720 பிக்சல் ஸ்லோ மோஷன் வீடியோ 120 FPS அடுத்தது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் இருக்குது அடுத்தது செட்டிங்ஸ் இதில் ஓகே அமுக்கிட்டோம் அப்படின்னா வீடியோ ரெசல்யூஷன்ஸ் இதில் 4K 30 வரையும் இருக்குது 2.7K 30 இருக்குது 1080p 60 இருக்குது 1080p 30 இருக்குது
ஸோ நான் வந்து 1080 30 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து இந்த ரெசல்யூஷன் இந்த ஃப்ரேம்ஸில் தான் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்க பல வீடியோஸ், சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 1080p 60 fpsலாம் இருக்குது. பட் 60 fps பார்த்தீங்கன்னா கேமரா வந்து சார்ஜ் சீக்கிரம் குறைஞ்சிரும். ஏன்னா ஒரு செகண்டுக்கு 60 ஃப்ரேம்ஸ் வந்து அது ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ 30 fpsன்றது யூஸபிள் தான், நல்லாவே இருக்கும். ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா, இங்கே ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HDMI அவுட் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB கேபிள், இது சார்ஜிங் அண்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மைக்கோட அந்த போர்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பட்டன்ஸ் அண்ட் வால்யூம் கீஸ் இது என்ன சொல்லிக்கலாம். இங்கே வந்து ஸ்பீக்கர் இருக்குது. மேலே வந்து ஓகே பட்டன் இருக்குது. இங்கே வந்து மோட் பட்டன், இதுதான் வந்து நான் மோட் சூஸ் பண்ணுறதுக்கு. 4K 16 MP ஒய்ஃபை, இதில் ஒய்ஃபை இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இது பேட்டரி கம்பார்ட்மெண்ட், பேட்டரி இங்கே போடுறது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது நார்மல் செட்டிங்ஸ், ஃபோனோட ஒயிட் பேலன்ஸ் எப்படி இருக்குன்னா, எக்ஸ்போஜர், ஒய்ஃபைன்றது இது ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஒய்ஃபை வந்து ஹாட்ஸ்பாட் மாதிரி ஆன் ஆகிடும். அது வந்து ஃபோனில் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்கஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் உள்ளே போனாலே கனெக்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதில் என்ன வந்து காட்டுதோ, வியூ ஃபைண்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபோனில் காட்டும். நீங்கள் அப்படியே ரெக்கார்டும் பண்ணிக்கலாம், ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம், அதிலே பண்ணிக்கலாம். அப்புறம் டிரைவிங் மோட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா லாங்குவேஜ், டேட் டைம், ஃபார்மேட் இதெல்லாம் இருக்குது. எக்ஸிட். ஸோ இதுதான் கைஸ், நான் 1080 30 fps தான் வைக்க போகிறேன். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி இது காட்டுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வைட் ஆங்கிள் இருக்குது. திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணால் பிளிங்க் ஆச்சுன்னா ஆஃப் ஆகிடும். Till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us